اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் கிராஅ பாடத்தை ஆரம்பிப்பதாக சொன்னோம். இப்போது நாங்கள் ஜாமியா இஸ்லாமியாவுடைய மஹதுடைய அந்த சிலபஸில் இரண்டாவது தரத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அதிலே இருக்கக்கூடிய ஒரு பாடம்தான் கிராஅ. இந்த கிராஅ என்ற பாடத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். முதலிலே நாங்கள் கிராஅ சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை முன்னுரையிலே இங்கே நாங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்காக, மாணவர்களுக்காக தயாரிக்கப்படவிட்டாலும் இதனுடைய முக்கியத்துவம் கருதி இதில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அனாசிருல் கிராஅ, நாங்கள் எல்லா மொழியிலும் என்ன செய்கிறோம்? வாசிக்கின்றோம். வாசிப்பு மிக முக்கியமானது. வாசிப்புக்கு 3 பகுதிகள் இருக்கின்றது. வாசிப்புக்கு 3 அனாசிர், எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன. அதில் ஒன்று, அந்த நாங்கள் என்ன கருத்தை சொல்ல வருகிறோமோ அது அதில் இருக்கும். ஒருவர் ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார் என்றால் அதிலே 3 விடயங்கள் உள்ளடங்கும். ஒருவர் ஒரு விடயத்தை வாசிக்கிறார் என்றால் அதிலே 3 விடயங்கள் உள்ளடங்கும். 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, அதிலே சொல்லப்படுகின்ற கருத்து, அந்த எழுத்தாளர் சொல்ல வருகின்ற கருத்து, அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து. அடுத்தது, அவர் அந்த கருத்தை சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகங்கள், சொற்கள், வார்த்தைகள். நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த கருத்தை புரிந்து கொள்கிறோம். அதே போன்று அந்த சொற்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அதே போன்று 3ஆவதாக, அந்த சொற்களை வாயால் கூட சொல்ல முடியும். ஆனால் எழுத்திலே எழுதுவதற்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இவ்வாறு தான் ஃபா எழுத வேண்டும், இவ்வாறு தான் காஃப் எழுத வேண்டும், இவ்வாறு தான் அலிஃப், இதுதான் வாவ். எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது. எழுதப்படக்கூடிய எழுத்திலே நாம் கொண்டு வருகிற பொழுது அதுக்குரிய அடையாளங்கள். இது போன்று இந்த 3 பகுதிகளும் சேர்ந்தது தான் கிராஅ என்கின்ற இந்த வாசிப்பு. வாசிப்பு பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். ஒரு மஹாரத்துல் லுகா, ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அதில் 3ஆவது மஹாரா தான் வாசிப்பு. அந்த வகையில் அது முக்கியமானது. நாம் வாசிப்பதன் மூலமாக நிறைய பயன்களை அடைகின்றோம். வாசிப்புக்கு பல அதனுடைய நோக்கத்தை பொறுத்து அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒன்று என்னென்றால், மாணவனிடத்திலே அவனிடம் இருக்கக்கூடிய பல ஆற்றல்களை அந்த வாசிப்பு வளர்க்கிறது. சரியாக அவனால் மொழிவதற்கு முடியும். ஓசைகளை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவன் வாசிப்பின் மூலமாக கற்றுக்கொள்கிறான். சொற்களை எப்படி மொழிய வேண்டும், அதே போன்று வார்த்தைகளை நாங்கள் ஒன்றிணைத்து கருத்துக்கேற்ற முறையிலே எவ்வாறு நாங்கள் ஒழுங்கமைப்பது, எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும், எந்த இடத்திலே சேர்க்க வேண்டும், ஒரு பந்தியை ஆரம்பிப்பது, முடிப்பது, இவ்வாறு சரளமாக வாசிப்பதற்கான ஆற்றல், தனியாக வாசிப்பதற்கான ஆற்றல், இவைகளெல்லாம் நாங்கள் வாசிப்பு பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு முடியும். அதே போன்று நாங்கள் வாசிப்பதன் மூலமாக தான் எங்களுக்கு இன்னொருவருக்கு அந்த கருத்தை எடுத்து சொல்வதற்கு, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எடுத்து சொல்வதற்கெல்லாம் முடியுமாகும். அதே போன்று வாசிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் நுணுக்கமாக புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் நிறைய வாசிப்பதன் மூலமாகத்தான் அந்த பயிற்சிகளை எங்களால் பெற முடியும். எனவே ஒரு மாணவனிடத்திலே இவ்வாறு பல விடயங்களை வாசிப்பு உருவாக்குகிறது. எனவே இந்த கிராஅ பாடம் என்பது மிகவும் முக்கியமானது. அதே போன்று வாசிப்பின் மூலமாக ஒரு மாணவன் நிறைய மொழியிலே பல அடைவுகளை அடைந்து கொள்கின்றான். முக்கியமாக சொற்கள் தெரிந்து கொள்கிறான், முஃப்ரதாத். அதே போன்று புதிய வாக்கிய அமைப்புகள், நாங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் வாசிக்கின்ற பொழுது புதிய புதிய வாக்கிய அமைப்புகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த வாசிப்பினூடாக கற்றுக்கொள்கிறோம். எனவே பொதுவாகவே ஒரு மாணவன் அவனுடைய அந்த வாசிப்புடைய அடைவை பெற்றுக்கொள்வதற்கான
அதாவது மொழியில உள்ள சிறந்த அடைவை அவன் பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஒரு மூலாதாரம் தான், சிறந்த ஒரு அடிப்படை தான் வாசிப்பு. வாசிப்பதன் மூலமாக தான் ஒருவனுடைய மொழியை என்ன செய்ய முடியும்? வளர்த்துக் கொள்ள முடியும். எந்த அளவுக்கு ஒருவர் வாசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரால் எழுதவும் முடியும். அந்த அளவு அதை விட குறைவாகத்தான் எழுத முடியும் வாசிப்பதை விட. ஆனால் எந்த அளவுக்கு வாசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய எழுத்தாற்றலும் என்ன செய்யும்? வளரும். ஒருவர் வாசிப்பதை விட குறைவாகத்தான் எழுத முடியும். அப்படி இருந்தாலுமே ஒருவர் நிறைய வாசிக்கும் பொழுது அவரால் அதிகமாக வாசிக்காதவர்களை விட அதிகமாக வாக்கியங்களை அமைக்க முடியும், எழுத முடியும், கருத்துக்களை நல்ல முறையிலே வாசகரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே போன்று வாசிப்பென்பது ஒரு ஆரம்ப புள்ளி. எதற்கு? ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி. நாம் செவிமடுப்பதை புரிந்து கொள்வதற்கும், அதே போன்று நாங்கள் தாபீர் பண்ணுவதற்கும், கருத்துக்களை எழுதுவதற்கு, சொல்வதற்கு, அதே போன்று பிழை இல்லாமல் நாங்கள் இம்லா எழுதுவதற்கு, நஹ்வுஸ் உடைய சட்டங்கள், கவாயிதுகளை, அதனுடைய இஅராபுகளை, கலிமாக்களை, ஹரக்கத்துக்களை எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு வாசிப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே நாங்கள் புரிதல் என்று சொல்கிற பொழுது புரிதலுக்கு அது பன்முகப்பட்ட நோக்கத்தை கொண்டது புரிதல் தானே. நாங்க எதற்கெல்லாம் புரியணும்? நாங்க ஒரு வாசிப்பின் மூலமாக புரிதல் அடைஞ்சு கொள்றோம் தானே. புரிதல் எதுக்கெல்லாம் தேவை? அதாவது மாலூமாத், கஸ்புல் மாலூமாத், அதாவது என்ன சொல்லலாம் என்றால் தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக, எங்களுடைய அந்த கலாச்சார அறிவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அதே மாதிரி அறிவு ரீதியான புத்தகங்களை, பத்திரிகைகளை வாசிப்பதற்காகலாம் எங்களுக்கு புரிதல் முக்கியம். ரைட். அப்ப நாங்க இந்த நோக்கங்களுக்காக வேண்டி வாசிக்கிறோம். வாசித்தால் நாங்கள் அதை புரியணும். எனவே நாங்கள் வாசிப்பு பயிற்சி எடுக்கும் பொழுது இந்த விடயங்களை நாங்கள் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். புதிய தகவல்களை அதிகரித்துக் கொள்ள முடியும். எங்களுடைய கலாச்சார விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அறிவியல் ரீதியான விஷயங்களை, புத்தகங்களை வாசித்து புரிந்து கொள்ள முடியும். எனவே அதற்கு புரிதல் முக்கியம். புரிதலுக்கு வாசிப்பு பயிற்சி முக்கியம். அதே போன்று எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் வாசிப்பு என்பது, புரிதல் என்பதும் தேவை தானே. அதாவது நாங்கள் வாசித்து பழகினால்தான் கடிதங்கள் வரும்பொழுது அந்த கடிதங்களை நாங்கள் சரியாக வாசித்து இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புரிய முடியும். அதே போன்று அறிவித்தல்களை, விளம்பரங்களை புரிய முடியும். விலை பட்டியல்களை புரிய முடியும். ஒரு இடத்துக்கு போனால் அங்கே வழிகாட்டல்கள் இருக்கலாம். அந்த வழிகாட்டல்களை சரியாக புரிவதற்கெல்லாம் எங்களுக்கு வாசிப்பு மிகவும் முக்கியம். அதே போன்று நாங்கள் கதைகளை வாசிப்பதன் மூலமாக, நகைச்சுவைகளை, கவிதைகளை வாசிப்பதன் மூலமாக எங்களுடைய பொழுதுபோக்கு, அதே போன்று அந்த வாசிப்பின் மூலமாக ஒரு இன்பத்தையும் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? அடைந்து கொள்கிறார்கள். நாங்கள் பத்திரிகைகள், புத்தகங்கள், ஆய்வுகளை வாசிப்பதன் மூலமாக விமர்சனங்களுக்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. விமர்சனங்களை புரிவதற்காக, நாங்கள் விமர்சனம் செய்வதற்காகலாம் அது உதவியாக இருக்கிறது. எனவே இவ்வாறு பல நோக்கங்களை கொண்டதாக வாசிப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே வாசிப்பு பாடம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாடம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று முதல் பாடத்தை இப்போது ஆரம்பிக்கலாம். அல் ஹிஜ்ரா. இங்கே ஒரு ஹிவார் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தர்சுல் அவ்வல் அல் ஹிஜ்ரா. ஹாலித் அல் முதர்ரிஸ், இவர்கள் 2 பேருக்கும் இடையிலான ஒரு வாசிப்பு. எனவே இதை நான் வாசிக்கும் பொழுது, நான் இந்த ஸ்கிரீன்ல இதை ஷேர் பண்ணினாலும் நீங்கள் முதலாவதாக நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஸ்கிரீனை பார்க்காமல், எழுத்தை பார்க்காமல், உங்களுடைய செவிவழி ஊடாக மட்டும் இதனை கேட்பதற்கு நீங்கள் முயற்சிப்பது நல்லது. நாங்கள் அந்த அல் அரபியத் பைன யதை பாடத்தில் செய்வதை போன்று பிறகு நாங்கள் சொற்களுக்குரிய கருத்துக்களை, வாக்கியங்களை பார்க்கலாம். எனவே நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை மூடிவிட்டு இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை நுணுக்கமாக கவனியுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பயனளிக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த செவிமடுக்கும் ஆற்றலையும் வளர்க்கும். طيب. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. خالد: يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه من مكة المكرمة إلى المدينة المنورة؟ المدرس: عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم
وأصحابه أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. خالد: ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ المدرس: بنى مسجد قباء والمسجد النبوي الشريف، ثم آخى بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار وهم أهل المدينة، وسموا بذلك لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم، وأصبح لكل مهاجر أخ من الأنصار. شكرا جزيلا يا أستاذ. عفوا وبارك الله فيك. طيب، இந்த حوار நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். நீங்க புத்தகத்தை பார்க்காம ஸ்கிரீனை பார்க்காம கேளுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه من مكة المكرمة إلى المدينة المنورة؟ عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه أمرهم الله سبحانه وتعالى بالهجرة إلى المدينة المنورة. ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ بنى مسجد قباء والمسجد النبوي الشريف، ثم آخى بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار وهم أهل المدينة، وسموا بذلك لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم، وأصبح لكل مهاجر أخ من الأنصار. شكرا جزيلا يا أستاذ. عفوا وبارك الله فيك. نعم، இப்போது நீங்க பார்க்கலாம். பாருங்க، السلام تحية الإسلام தெரியும் உங்களுக்கு. يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم؟ هاجر يهاجر. لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه؟ يعني نبي أرغلم أصحاب غلم إن هاجر يهاجر هجرة تيرد. طيب، إنجرن من مكة المكرمة، من مكة المكرمة إلى المدينة المنورة. لماذا؟ الأستاذ يجيب: عندما اشتد اشتد يشتد اشتداد கடுமையாகிறது، ஷதீதாகிறது தானே. عندما اشتد، عندما போது، عندما اشتد عذاب الكفار، عذاب வேதனை தண்டனை، عذاب الكفار குஃபார்களுடைய தண்டனை, அவர்களுடைய நோவினை, குஃபார்கள் செய்கிற நோவினை, குஃபார்களுடைய தொல்லை. عندما اشتد عذاب الكفار யாருக்கு؟ على النبي صلى الله عليه وسلم. اشتد عذاب الكفار على النبي، நபியின் மீதும் அவர்களுக்கும். وأصحابه அவருடைய அஸ்ஹாபுகளுக்கும். அதாபுகள் குஃபார்களுடைய அதாப், அவர்களுடைய நோவினை அதிகரித்த பொழுது أمرهم الله، الله تعالى نسيران، أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. أمرهم الله،
அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அமரஹும் விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும். அமரஹும் அல்லாஹ் சுப்ஹானஹு பில் ஹிஜ்ரா. அமர பிஹி என்ன ஒரு விஷயத்தை கட்டளையிடுறான், ஒரு விஷயத்தை செய்யுமாறு கட்டளையிடுறான். அமரஹும் பில் ஹிஜ்ரதி இலல் மதீனத்தில் முனவ்வரா. ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا؟ ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ بنى مسجد قباء والمسجد النبوي الشريف. هذا نسمع بنى يبني كترتني. بنى مسجد قباء والمسجد النبوي الشريف. ثم أولا بنى مسجد قباء والمسجد النبوي الشريف. ثم آخى يؤاخي لأن அஹாக ஆக்குறது, சகோதரனாக ஆக்குறது, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துதல். ஆஹா யாரு? ஆஹாட ஃபாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பனாட ஃபாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கேள்வி ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ بنى مسجد قباء. بنى الرسول صلى الله عليه وسلم، بنى الرسول مسجد قباء، بنى رسول الله صلى الله عليه وسلم مسجد قباء والمسجد النبوي الشريف. شريف غنيمة سنجان بيروانا. ثم بالنار أنا آخى بين المهاجرين. يا المهاجرين قال الذين جاءوا من مكة. جاء يجيء وندورقل سنرورقل. الذين جاءوا من مكة أتى مهاجركم والأنصاري أنصاركم إلى نبي أرجل مؤاخاة சகோதரத்துவத்தை செய்தார்கள், ஏற்படுத்தினார்கள். யார் அன்சார்? வஹும் அஹ்லுல் மதீனா. வஹும் அஹ்லுல் மதீனா, அஹல் வாசிகள், மதீனா வாசிகள். வசும்மு, சும்மு என்றால் அவர்கள் பெயர் சொல்லப்பட்டார்கள். பிதாலிக்க சும்மு, சும்மிய அவன் பெயர் சொல்லப்பட்டான். சும்மு அவர்கள் பெயர் சொல்லப்பட்டார்கள். சம்மா யுசம்மி என்ற பெயர் சொன்னான் தானே, பேர் வைக்கிறது. வசும்மு பிதாலிக்க அவர்களுக்கு அந்த தஸ்மியா ஏன் வந்தது, அதை கொண்டு அவர்கள் ஏன் பெயர் வைக்கப்பட்டார்கள்? வசும்மு பிதாலிக்க பெயர் வைக்கப்பட்டார்கள் அதன் மூலம். அதன் மூலம் என்ன? அன்சார்கள் என்று அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டது. இதுக்கு லிஅன்னஹும் நஸரு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நபி அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? நஸ்ர் பண்ண உதவி செய்தார்கள். லிஅன்னஹும் நஸரு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لأن because ஏனென்றால் وأصبح لكل مهاجر ஒவ்வொரு முஹாஜிருக்கும் لكل مهاجر ஒவ்வொரு முஹாஜிர் ஆகிவிட்டார். அஸ்பஹ என்ற ஆகிவிட்டார்கள், ஆகிவிட்டார். அஸ்பஹ ஆகிவிட்டார் அல்லது காலை பொழுதை அடைந்தார். இங்கு அஸ்பஹ ஆகிவிட்டார். وأصبح لكل مهاجر أخ ஒவ்வொரு முஹாஜிருக்கும் ஒரு சகோதரன் ஆகிவிட்டார், உண்டாகிவிட்டார். மினல் அன்சார் யாரிலிருந்து? அன்சாரிகள் இருந்து ஒரு சகோதரன். ஒவ்வொரு முஹாஜிருக்கும் ஒரு அஹ் சகோதரன். شكرا جزيلا جزيلا كثيرا. شكرا جزيلا يا أستاذ. عفوا وبارك الله فيك. وبارك الله فيك. طيب اقرأوا معي هذه الفقرة. என்னோட சேர்ந்து வாசிங்க. இக்ராவும் என்றாலும் சில பேருக்கு விளங்குறதில்லை. என்ன இவ்வளோ நாள் நாங்கள் இக்ராவும் என்ற தமிழால் கேட்கத்தான் விருப்பம் தானே. طيب السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه من مكة المكرمة إلى المدينة المنورة؟
يا أستاذ لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه إلى المدينة المنورة عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ بنى مسجد قباء والمسجد النبوي الشريف. بنى مسجد قباء النبوي الشريف. ثم آخى بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار وهم أهل المدينة. ثم بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار والأنصار وهم أهل المدينة. وسموا بذلك لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم وأصبح لكل مهاجر أخ من الأنصار. وسموا بذلك لأن النبي صلى الله عليه وسلم أصبح لكل مهاجر أخ من الأنصار. شكرا جزيلا يا أستاذ. شكرا جزيلا يا أستاذ. عفوا وبارك الله فيك. இப்போ இங்கே எழுத்து பிழைகள் ஹரக்கத்து பிழைகள் இருக்கு. ஆனால் நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நசாரு நீங்கள் தன்வீன் வராது, நசாது ஃபத்ஹா மட்டும்தான் வரும். தன்வீனுல் ஃபத்ஹா தன்வீனுல் ஃபத்ஹா இல்லை, தன்வீன் மட்டும்தான், அந்த ஃபத்ஹா மட்டும்தான் இருக்கு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி என்றுதான் இருக்கு. இங்கே அலிஃப் ஒன்று தேவையில்லாமல் கூட்டி ஜியாதா இருக்கு. طيب இப்போ யார் வாசிக்க வரீங்க? فاطمة أستاذ. طيب فاطمة فيروسي. نعم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه من مكة المكرمة إلى المدينة المنورة؟ عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أول في المدينة المنورة؟ أولا بنى مسجد قباء. عليكم أستاذ. بنى مسجد قباء والمسجد النبوي الشريف.
شريف ثم آخى بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار وهم أهل المدينة وسموا بذلك لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم وأصبح لكل مهاجر أخ من الأنصار. شكرا جزيلا يا أستاذ. عفوا وبارك الله فيك. نعم أحسنتما بارك الله فيكما. أستاذ نعم أستاذ كلمة. ஒன்றுமே கேட்கல, உங்களோட நெட்வொர்க் பிரச்சனை கேட்கல, திரும்ப கேளுங்க. ரைட், வேற யாருக்காவது? வசும்முன் பிதாலிக அந்த சென்டென்ஸ் எனக்கு கொஞ்சம் புரியல உஸ்தாத், அது மட்டும் சொல்றீங்களா உஸ்தாத்? ஓகே ஓகே. வசும்மு சும்முண்டா பெயர் சொல்லப்பட்டார்கள், சும்முண்டா பெயர் சொல்லப்பட்டார்கள். சம்மாண்டா பெயர் சொன்னான், சம்மா யுசம்மி பெயர் வைத்தான், பெயர் சொன்னான், அதான் சம்மா யுசம்மி. அட மஜ்ஹூல் பெயர் வைக்கப்பட்டான், வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது சும்மியன்னு சொல்லுவோம். சும்மிய சம்மா சும்மிய நீங்க படிக்கல, மஜ்ஹூலுடைய சீகா தானே. சும்மு அவர்கள் பெயர் வைக்கப்பட்டார்கள். சும்மு பிதாலிக்க, பிதாலிக்கண்டா அன்சார்கள் என்று, அதன் மூலம் அதை கொண்டு பெயர் வைக்கப்பட்டார்கள் அன்சார்கள் என்று அவர்கள் பெயர் சொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் என்னும் நசருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்தார்கள். சும்மு பிதாலிக்க, அவ்வாறு அவர்கள் பிதாலிக்கன அன்சார்ன்றது முன்னால சொன்ன விஷயம் தானே, அதை கொண்டு அவர்கள் பெயர் சூட்டப்பட்டார்கள், அன்சார்கள் என்று பெயர் சூட்டப்பட்டார்கள். லிஅன்னஹும் ஏனென்றால் அவர்கள் நசருன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியாக? طيب வேற யாருக்கா கேள்வி? அலிஃப் மக்சூரா தானே, ஆஹ அப்படிங்கிற ஃபியல்ல இருக்குது, யா வடிவத்துல இருக்குது. அப்போ ஆஹான்னு ஆஹான்னு படிக்கணும், அலிஃபாக தான் படிக்கணும். ஆஹ அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஆஹான்னு தானே படிக்கணும். ஆஹான்னு தான் படிக்கணும். ஓகே. طيب சொல்லுங்க சிஸ்டர் அடுத்து. அஸ்பஹ அதோட அது வந்து மாதி தானே உஸ்தாத்? نعم அஸ்பஹங்கிறது மாதி. அஸ்பஹ யுஸ்பிஹு, அஸ்பஹ முதாரி வந்து யுஸ்பிஹு, அஸ்பஹ யுஸ்பிஹு. அஸ்பஹாண்டா மாறிவிட்டார் அர்த்தம் இந்த இடத்துல, அல்லது காலை பொழுதை அடைந்தார், அதுக்கும் அந்த அர்த்தம் இருக்கு, அந்த அதுக்கும் வரும். சபாஹை அடைந்தார் என்றது, அல்லது மாறிவிட்டார், ஆகிவிட்டார், அதாவது ஆகிவிட்டார். அஸ்பஹ லிகுல்லி முஹாஜிரின், ஒவ்வொரு முஹாஜிருக்கும், லிகுல்லி முஹாஜிரின் அஹுன் மினல் அன்சார். இந்தமா ஒரு இடத்துல லம்மா வந்து வச்சாலும் மீனிங் போறேன். எப்படி இந்தமா அப்படின்னு வந்திருக்கல, இந்த மஷ்தர்த அதுல லம்மா வச்சு சொன்னா அதே மீனிங் வரும். எதுக்கு லம்மா வைக்கணும்? லம்மா போதுன்னு சொல்லிட்டு மீனிங் வருதுல்ல. லெம்மா, லம்மா லம்மா அதை சொல்றீங்க. நான் நினைச்ச பாது சொல்றீங்க, பொம்மா. சரி சரி. லம்மஷ்தன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஐந்தமா, லம்மா அல்லது ஹீனமா என்றெல்லாம் சொல்லலாம். போது ஆஹா அப்படிங்கிறது ஃபேல் ஆஷிக், அது ஃபேல். ஆஹா யு ஆஹி ஃபேல் மாதி ஆஹா. முதாரில வந்து யூ ஆஹி அப்படிங்கிறீங்கல்ல, அப்ப அந்த ஹம்சாக்கு மேலே அந்த மத்து வருமோ எழுதும்போது? எழுத்துல ஹம்சா தான் வரும். யூ ஆஹி. ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல இல்லாத விஷயங்களை பெருசா கேட்க தேவையில்ல. ஏண்டா அது வந்து நீங்க உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஈக்கிறத நீங்க புரியுங்க, பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், தொடர்பட்ட விஷயங்கள் கேட்கறது. ரைட். இப்போ நாங்கள் முதாரி எல்லாம் சரஃப் எல்லாம் படிக்க போனா நமக்கு லேட் ஆகும். சரியா? இப்போ நீங்க இதை புரிஞ்சுங்க. யார் வேற வாசிக்க வரீங்க?
சரி சிதறத்துல் ஃபஹ்மிதா சரி. வேற யாரு சொன்னீங்க? ஃபாமிதாக்கு முன்னால கேட்கலாம். نزيمة شيخ. நதீமா. خالد. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه من مكة المكرمة إلى المدينة المنورة؟ عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ بنى مسجد قباء والمسجد النبوي الشريف، ثم آخى بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار وهم أهل المدينة، وسموا بذلك لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم، وأصبح لكل مهاجر أخ من الأنصار. شكرا جزيلا يا أستاذ. عفوا وبارك الله فيك. طيب அஹ்சன்தும் வபரக்கல்லாஹு ஃபீக்கும். இவங்க வாசிச்சதுல யாராவது பிழை கண்டுபிடிச்சீங்களா? ஆமா உஸ்தாத். அந்த ஹாலித் ரெண்டாவது வர ஹாலிதுல மிம் மக்கத்தில் முக்கர்ரமான்னு சொன்னாங்க. மிம் மக்கத்தின்னு சொன்னாங்க. மின் மக்கத்தை என்று வரும் என்றா மம்னூ மின ஸர்ஃப் மக்கான்றது. طيب வேற யாராவது? நசருன் நபியின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க உஸ்தாத். எப்படி? நசருன் நபிய வர எடுத்த நசருன் நபியி அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. அப்படி சொல்லி இருந்த பிற இல்லையா? மஃபூலுன் பிஹி நஸருன் நபிய, நபிக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். طيب வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே பிழை வரும், பிரச்சனை இல்லை. நம்ம திருத்திர அடுத்தாக்களோட கவனம் இருக்கான்னு பாக்குறதுக்கு. வேற உஸ்தாத் இந்த மஷ்தத்த அஸாபல் குஃபாரி சொன்னோம்ல உஸ்தாத். அதாபு அதாபான்னு சொன்னாங்களா? அது என்ன வரணும் உஸ்தாதுங்க? அதாபுன்னு தான் வரணும். ஓதா வரணும். ஓகே உஸ்தாத். இஷ்தத்தக்குரிய ஃபாயில் அதாபு. ஓகே உஸ்தாத். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா சொன்னாங்களா? அதுதாங்க உஸ்தாத் நான் சொல்ல இருந்தேன், பட் இந்த சப்ஜெக்ட்ல சொல்லலை அப்படின்ட்டு நினைச்சிருவீங்கன்னு சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத அந்த சல் அண்ட் அல்லாஹ்ன்றத நார்மலா சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு பிள்ளை இருக்கு. ரைட். வேற யாரும் வாசிக்க போறீங்களா? கடைசியா அடுத்தது போலாம். சித்ரத்துல் முன்தஹா உஸ்தாத். சித்ரத்துல் முன்தஹா. அடுத்தது யாரு? நஸ்ரீன். ஜுவானா. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه من مكة المكرمة إلى المدينة المنورة؟ عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ بنى مسجد قباء والمسجد النبوي الشريف، ثم آخى بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار وهم أهل المدينة، وسموا بذلك لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم، وأصبح لكل مهاجر أخ من الأنصار. شكرا جزيلا يا أستاذ.
عفوا وبارك الله فيك. طيب أحسنتما بارك الله فيكما. எனவே நீங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக தனித்தனியா வாசிங்க. வாசிச்சு உங்களோட இதுக்குரிய டெலிகிராம் பயிற்சி குரூப்புக்கு நீங்க உங்களோட வாசிப்பை அனுப்புங்க. பெண்கள் ஆண்கள் எனக்கு அனுப்பலாம். பயிற்சிகளையும் நீங்க செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். أجب عن الأسئلة الآتية إجابة كاملة. அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேலே உள்ள ஹிவார் பலமுறை வாசிக்கப்பட்டது. எனவே அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத் இஜாபத்தன் காமில். நீங்கள் முழுமையாக இங்கே பதில் சொல்லுங்கள். என்ன முழுமையாக பதில் எதுக்காண்டா உங்களோட அரபு மொழியை வளர்த்து கொள்றதுக்காகத்தான், இல்லைண்டா சுருக்கமான பதில் தான் அரபு மொழியில் விருப்பமானது தானே. ஆனால் நீங்கள் வசனத்தை அமைக்கிறதுக்காக வேண்டி தான் முழுமையான பதில் சொல்லுவாங்க. ரைட். لماذا هاجر المسلمون إلى المدينة المنورة؟ من يجيب؟ فيروسيستا. نعم. هاجر المسلمون إلى المدينة المنورة لأن عذاب الكفار اشتد عليهم. نعم أحسنتي بارك الله فيك. வேற யாரு சொல்றீங்க? மாத்தியெல்லாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. أحمد. نعم أحمد. لأن اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه. نعم اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه. طيب لأن أن ثم சொல்லலா அதுக்கு பின்னால ஒரு பேர் சொல் வரணும். لأنه ன்னு சொல்லலாம், சும்மா ஹூன்னு போடலாம். அல்லது சும்மா لأنன்னு இல்லாமல் اشتدன்னு சொல்லி சொன்னாலும் பிழை இல்லை. ஓகே. மனில் முஹாஜ் பாருங்க, மின் வந்தா மீன என்று சொல்லுவோம். நூனை மின்னில் இருக்கிற நூன் சுகுன் தானே, அதை நாங்கள் பத்து செய்வோம் மினல் என்று. மண்ணுக்கு பின்னால அல் வரும் பொழுது, மின்னுக்கு பின்னால் அல் வந்தா மினல் என்று வாசிப்போம், நூனு பத்தா சேரும். மண்ணுக்கு பின்னால் அதிலே நூனுக்கு சுக்குன் தான். அல் வரும் பொழுது மணில் நூனுக்கு என்ன செய்யறோம்? கசரு செய்யறோம் தானே. சேர்க்கும் பொழுது இல்திகா சாக்கினுக்காக என்ன செய்யறோம்? கசரு செய்யறோம். மண்ணில் இல்திகா சாக்கினுக்காக வேண்டி ஃபத்ஹா செய்யறோம். ரைட் ரைட். இங்க மனில் முஹாஜிரூன் யார் சொல்றீங்க? மன் யுஜீப். هم يهاجرون، هم هاجروا في هم هاجروا من مكة إلى المدينة. نعم أحسنت. الذين هاجروا من مكة إلى المدينة. الذين هاجروا من مكة إلى المدينة المنورة، إلى المدينة النبوية. طيب من الأنصار؟ نعم جاءوا عند سليل هذا الذين جاءوا من مكة إلى مدينة. صلى الذين جاءوا من مكة إلى المدينة. من الأنصار؟ من يجيب؟ رمضان فاطمة. طيب رمضان فاطمة. هم أهل المدينة. نعم هم أهل المدينة. فريدة فاطمة. அதே பதில் தான் உஸ்தாத். نعم أحسنتما بارك الله فيكما. الأنصار هم أهل المدينة. لماذا سموا بذلك؟ من يجيب؟ لماذا سموا بذلك؟ نسرين بانو. نعم تفضلي. لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم. لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم. نصروا واو ملير لنا التقاء ساكن அதனால வாவ் விழுந்துடும். இன்னும் அதாவது மத்துடைய எழுத்து இல்திகாவு சாக்கின என்னுடைய நேரத்தில் விழுந்துடும். இப்போ நசரு என்று இருந்தாலும் நான் சேர்க்கும் பொழுது அங்கே இல்திகாவு சாக்கின வாவில் தட்டிடும். நசருன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்சன்தி. நாம் ماذا وأصحابه صلى الله عليه وسلم. அப்படி نصر النبي صلى الله عليه وسلم. أصحابه صلى الله عليه وسلم பிரச்சனை இல்லை. அதுவும் உண்மைதான். وأصحابه தானே. لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم وأصحابه. طيب ماذا فعل النبي
صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة. ماذا فعل النبي صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ نعم، من يجيب؟ أم أحمد. نعم تفضلي. بنى مسجد قباء والمسجد النبوي الشريف. نعم، بنى مسجد قباء والمسجد النبوي الشريف. طيب، إذن انتهينا من هذا التمرين. هات سؤالا لكل إجابة مما يأتي. إجابنا جواب. அப்போ ஒரு ஜவாபுக்கும் ஒரு இஜாபாவுக்கும் நீங்கள் ஒரு சுவால் அமைக்கலாம். உங்களுக்கு ஜவாப் தந்திருக்கிறாங்க தானே? ரைட், பாருங்க. முதலாவது இது ஒரு ஜவாப், இதுக்கு ஒரு சுவால் நீங்கள் உருவாக்கணும். ஹாஜர ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத்தல் முக்கர்ரம. من يأتينا بسؤال؟ خير النساء فاطمة أستاذ. خير النساء. من أين هاجر النبي صلى الله عليه وسلم؟ نعم، من أين هاجر النبي صلى الله عليه وسلم؟ هاجر الرسول صلى الله عليه وسلم من مكة المكرمة. طيب، أستاذ أين من هاجر கேட்கலாமா? أين من هاجر رسول صلى الله عليه وسلم கேட்கல. அது ஏன்? மீன் வந்து மீன் ஹர்ஃப் ஜர். அதான் கேக்குறேன். ஐன ஹாஜர மட்டும் தான் கேட்டாங்க, மின் சொல்லல. அது சொல்லலாமான்னு கேக்குறேன். மின் ஐன் அப்படிதானே சொன்னீங்க? எஸ் உஸ்தாத், மின் ஐனன் தான் சொன்னேன். மின் ஐனன் தான் சொன்னேன். அது அவங்களுக்கு அந்த சில நேரம் நெட்வொர்க் தான் விளங்கிருக்காது. பிரச்சனை இல்லை. அப்ப மின் ஐன், நான் நினைச்சேன் ஐன மின்னு கேட்கலாமான்னு சொல்றீங்களோ தெரியாது. ஐன மின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு சுவால்ல கேள்விக்குரிய சொல் தான் முன்னுக்கு வரணும், அதில் சந்தேகம் இல்லை. ஐனங்கிறதான் கேள்விக்குரிய சொல். ஆனா அதுக்கு ஒரு ஹர்ஃபு ஜர் வந்தா அல்லது அதுக்கு ஒரு முதாஃப் வந்தா முதாஃபையோ ஹர்ஃபு ஜர்ரையோ பின்னுக்கு போட இயலாது தானே. முதாஃப் இடைஹி கேள்விக்குரிய சொல்லாக இருந்தால் முதாஃபா வந்து முற்படுத்த தான் வேணும். முதாஃப் முன்னுக்கு வரும், முதாஃப் இடையே பின்னால வரும் தானே. கிதாபு மன், யாருடைய புத்தகம். மண் தான் கேள்விக்குரிய சொல். கிதாபை நாங்கள் முன்னுக்கு போடுறோம், வேண்டாம் முதாஃப் மண்ணுடைய. அதே மாதிரி ஐனுக்கு ஒரு ஹர்ஃபு ஜர் இருக்குது, அதை வந்து பின்னால போட இயலாது. ஹர்ஃபு ஜர் வந்தாலும் அதை நாங்கள் முன்னுக்கு தான் கொண்டு வரணும். மின் ஐன, லிமாதா, லி ஹர்ஃபு ஜர் தானே. அதே மாதிரி பிமாதா, அலா, அலாம, பிம, இதெல்லாம் ரைட். இப்ப நான் ஒரு இதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்றேன், அதுக்கு ஒரு சுவால் யாராவது சொல்லுங்க. ஹாஜர ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மதீனா. خير النساء சொல்லட்டா உஸ்தாத்? வேறொருத்தர். பெனாசிர் உஸ்தாத். பெனாசிர். إلى أين هاجر الرسول صلى الله عليه وسلم؟ نعم، إلى أين هاجر الرسول صلى الله عليه وسلم. இப்போ நீங்க மின்னுக்கும் இலாவுக்கும் வித்தியாசம் புரியணும். ரைட், இப்போ நான் ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். هاجر الرسول صلى الله عليه وسلم عندما أمره الله تعالى بالهجرة. عندما أمره الله تعالى بالهجرة. أمر يأمر كتريتنا. أمره هو مفعول به، يار نادى بترده الرسول صلى الله عليه وسلم. عندما أمره الله، أمر فاعل الله، هو هذا مفعول به. أمره الله تعالى بالهجرة. من يجيب؟ رمضان فاطمة. فاطمة أستاذ. رمضان فاطمة. متى هاجر الرسول صلى الله عليه وسلم؟ متى هاجر الرسول صلى الله عليه وسلم؟ هاجر الرسول صلى الله عليه وسلم عندما أمره الله تعالى بالهجرة. نعم، أحسنت. طيب، السؤال الثالث. ما شاء الله நல்ல பாடம் பார்த்துருக்கீங்க. ரெண்டு முன்னால சொன்ன சிஸ்டம் தான் இவங்க தான். ரைட், மூணாவது ஃபாத்திமா. சும்மு பிதாலிக
لأنهم نصروا الرسول صلى الله عليه وسلم. ما هو السؤال؟ யாருக்கு சொல்லுங்க? லிமாதா ம். சொல்லுங்க உஸ்தாத். ட்ரை பண்றேன் உஸ்தாத். சொல்லுங்க. லிமாதா சும்மு அஸ்ஹாபுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி. ம். வைரஸ் சொல்லிட்டு பரவாயில்ல. ஓகே. நஸ்ரீன் ஃபைரூசி, அடுத்த நஸ்ரீன் பானு. لماذا سمي الأنصار؟ لماذا سمي الأنصار؟ right نسرين بانو. لماذا سموا أهل المدينة بالأنصار؟ طيب أحسنتم எல்லாருமே أحسنتم بارك الله فيكم. அப்ப நான் வார்த்தையில பிழை இல்லாம சொல்றேன்டால் லிமாதா சும்மியல் அன்சார், அன்சார்கள். நாங்கள் இப்போ ஃபாயில வாவ் ஃபாயில் தானே சும்முன்றதுல. அப்போ தமீராக ஃபாயில கொண்டு வந்தா நாங்கள் தமீராக வெளிப்படையாக கொண்டு வரையில இல்லையா? அதனால சும்மிய ஃபாயில் தமீராக கொண்டு வராமல் வெளிப்படையான சொல்லாக கொண்டு வரணும். ரைட், அது நான் அப்புறம் பார்ப்போம். அப்போ சரியா சொல்கிறேன். லிமாதா சும்மிய முஃப்ரதாக கொண்டு வரணும். சும்மு என்ற ஜம்மு தானே. ஏன்னா அன்சார் பின்னால் ஃபாயில் பின்னால் வருது வெளிப்படையான சொல்லாக வரும் பொழுது நீங்கள் துருசுலோத்தில் அரபியா 2வது ஜுஸுல அதை படிச்சு கொண்டிருக்கிறீங்க. ரைட். அப்போ லிமாதா சும்மியல் அன்சாரு பிதாலிக்கண்டா அதை கொண்டு பேர் சொல்லப்பட்டார். இல்லாட்டி பிஹி அன்சார் பேர் சொல்லப்பட்டார்கள். லிமாதா சும்மியல் அன்சாரு பில் அன்சார், அன்சாரிகளின் அன்சாரிகள் என்று சொல்லப்பட்டார்கள். ரைட். ஓகே, எல்லாருமே உங்களோட முயற்சி நல்லது. طيب சும்மு பிதாலிக்க ரைட். இப்போ சும்முன்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் தமீராக கொண்டிருக்கோம் ஃபாயில். அல்லது சும்மியல் அன்சாரு பிதாலிக்கன்னு சொல்லலாம். சும்மு பிதாலிக்க لأنهم نصروا الرسول صلى الله عليه وسلم. لأنهم نصروا الرسول صلى الله عليه وسلم. طيب السؤال الرابع. بدياكل شلون كلمة. هاجر المسلمون إلى المدينة المنورة لأن عذاب الكفار اشتد عليهم. هاجر المسلمون إلى المدينة المنورة لأن عذاب الكفار اشتد عليهم. نعم. شيري أستاذ. نعم تفضل. جيلاني سولو أستاذ. سيرين تفضلي. لماذا هاجر المسلمون إلى المدينة المنورة؟ نعم. لماذا هاجر المسلمون إلى المدينة المنورة؟ هاجر المسلمون إلى المدينة المنورة لأن عذاب الكفار اشتد عليهم. طيب نعم، أحسنتم جميعا بارك الله فيكم. هات المفرد لكل كلمة مما يأتي. هنا كلمات جموع. نعم. أولا المهاجرون. من يجيب؟ ما هو مفرد المهاجر؟ نعم نزيل. مهاجر. طيب الثاني الأنصار. من يجيب؟ عائشة. الأنصار مفرد الأنصار. أنصاري تاني. الأنصار أنصاري. أنصاريون. ஒரு அன்சாரி நாங்கள் சொல்லணும்டா சஹாபிய هذا أنصاري இவர் அன்சாரி சொல்லுவோம். பல பேர் என்றால் அன்சாரிகள். طيب நாசிர் உஸ்தாத் இந்த இடத்துல அது சும்மா சொல்லுக்கு நான் நாசரன்னு சொல்லலாம். ஆனா சஹாபிய சொல்லுக்கு தான் நீங்க பிரிக்க போறோம். அதனால அன்சாரி ஒரு சஹாபி ஒரு அன்சாரியை நாங்கள் சொல்லும் பொழுது அன்சாரி, அதாவது அன்சார் என்று சொல்லுது நாங்கள் நிஸ்பத் சொல்லி சொல்லுவோம். நிஸ்பா யாவ் அங்க வந்து யாவ் நிஸ்பா ஸ்ரீலங்கி ஹிந்தி பாகிஸ்தானி என்று சொல்ற மாதிரி அன்சாரிகளை சேர்ந்த ஒருவர் அன்சாரி. பல அன்சாரிகளை குறிக்கும் பொழுது அன்சார்களை குறிக்கும் பொழுது உதவியாளர்கள் அன்சார் என்று சொல்லத்தான் நாங்கள் பயன்படுத்துறோம். طيب الثالث
அப்ப நாசிர் தான் அது. ஆனா நாங்க நாசிர்ன்னு சொல்றோம், ஒரு அன்சாரியை குறிக்கிறதுக்கு நாசிர்ன்னு சொல்றோம். அன்சாரி சொல்றோம் தானே. அஸ்ஹாப், அஸ்ஹாப் யார் சொல்றீங்க? விலங்கெல்லாம் யாரோ மைக் ஓன் பண்ணி. சாஹிப், சாஹிப். ஃபரீதா ஃபாத்திமா வேற சொல்லிருக்கா இல்லாட்டா அதானா? ஃபரீதா ஃபாத்திமா மைக் தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. உங்களோட மைக்கும் தான். طيب اوكي. الرابع الكفار யார் சொல்றீங்க? சஹாபியுன். சஹாபியுன்னு சொல்லலாம் தானே. சஹாபியுன் என்றால் ஒரு, இப்ப நாங்க இங்க அஸ்ஹாப்ன்றது சஹாபாக்களை குறிக்கும் பொழுது சஹாபியுன் சொல்லலாம். சஹாபாக்களை சேர்ந்த சஹாபா என்றா தோழர்கள் தானே. சஹாபா நாங்க நபீட தோழர்களையும் சஹாபான்னு அழைக்கிறோம். அப்ப ஒரு சஹாபியை குறிக்கும் பொழுது சஹாபி சஹாபாவை சேர்ந்தவர், தோழர்களை சேர்ந்த ஒருவர் என்று சொல்லலாம். அதெல்லாம் அஸ்ஹாப் என்கிறத நான் சாஹிபு ரசூலில்லான்னு சொல்லலாம். ரசூலுல்லாவுடைய சாஹிப், தோழர். சாஹிபு ரசூலில்லா பயன்பாட்டுல அது இருக்குது தானே, சாஹிபு ரசூலில்லா. அதே மாதிரி நாங்க சாஹிப் அஸ்ஹாப் பொதுவாக அரபு மொழியை பயன்படுத்தும் பொழுது இவர் என்னுடைய சாஹிப் என்றா ஹாதா சாஹிபி என்று சொல்லலாம் தானே. இவர்கள் என்னுடைய தோழர்கள், ஹாஉலாஇ அஸ்ஹாபி. طيب الرابع من؟ زينب أستاذ. زينب. ஷானாஸ் உங்களோட மைக் என்ன அப்செட்டா இருக்கு? طيب சொல்லுங்க. காஃபிர். காஃபிர். குஃபார், காஃபிர். காஃபிர் என்றது நாங்க குஃபார்னு சொல்லலாம், காஃபிரூன் சொல்லலாம். குல்யா ஐயுஹல் காஃபிரூன் மாதிரி காஃபிரூன் அப்படின்னு பண்ண சொல்லலாம் தானே. அப்ப குஃபாருடைய முஃபரத் காஃபிர். அது வந்து நஸ்புஜருடைய நிலையில காஃபிரின் தானே. நஸ்புஜருடைய நிலையில காஃபிர். முஸ்லிமூன், முஸ்லிமீன் மாதிரி. முஸ்லிமூன், முஸ்லிமீன். அஷ்ரூன், அஷ்ரீன் படிச்சீங்க தானே العربية بين يديك. رايت هذا معي. شو مثلا بقول 20 في 20. طيب الرابع، السؤال الرابع: ضع في كل فراغ حرف جر مناسبا من الحروف الآتية. من الحروف الآتية. வரக்கூடிய இந்த ஹர்ஃபுகள்ல இருந்து ஒரு ஹர்ஃபு ஜர்ர, பொருத்தமான ஒரு ஹர்ஃபு ஜர்ர நீங்க இடைவெளிகள்ல வைக்கணும். ரைட். உங்களுக்கு இந்த மூணு கேள்வியும் தெளிவா தெரியுதா? மறையாமல் முதலாவது யார் சொல்ல வரீங்க? வாசிங்க. ஜோனா. சான்ஸ் கிடைக்காதாக்களை கொடுப்போமே. ஜோனா. அஸ்பஹ குல்லி முஹாஜிரின் அஹுன் அஹுன் பில் அன்சாரி. மின் அன்சாரி. மினல் அன்சாரி. அங்க ஒரு டேஷ் விடுபட்டிருக்கு உஸ்தாத். அஸ்பஹ பக்கத்துல ஒரு டேஷ் விடுபட்டிருக்கு. ஒரு டேஷ். அஸ்பஹ லிகுல்லி ஒரு லிகுல்லி உஸ்தாத். அங்க ஒரு டேஷ். அதாவது ஒரு லாம் விடுபட்டிருக்கு. லிகுல்லி. அஸ்பஹ லிகுல்லி முஹாஜிரின். அஸ்பஹ லிகுல்லி முஹாஜிரின். நாம் ஹசன்தி. அஹுன் மினல் அன்சார் தானே. அஸ்பஹ லிகுல்லி முஹாஜிரின் அஹுன் மினல் அன்சார். ஒவ்வொரு முஹாஜிருக்கும். லிகுல்லி சும்மா சொல்லும் பொழுது அஸ்பஹ குல்லு முஹாஜிரின், ஒவ்வொரு முஹாஜிரும் மாறிவிட்டார். அஹன் லில் அன்சார் அப்படின்னு வரும் தானே. இப்ப இங்க வந்து அஸ்பஹ லிகுல்லி முஹாஜிர்ன்றத சரி. ஒவ்வொரு முஹாஜிருக்கும் ஆகிவிட்டார். யார்? அஹுன் ஒரு சகோதரன். மினல் அன்சாரி. மினல் அன்சாரி. அடுத்தது யார் வரீங்க? புதியாக்கள், பேர் கேட்காதாக்கள் யாரு வரீங்க? இதுவரைக்கும் இந்த பாடத்துல இன்றைக்கு சொல்லாதாக்கள் இந்த பாடல். கன்சில்.
அமரஹுமுல்லாஹு பில் ஹிஜ்ரதி இலல் மதீனா. அமரஹுமுல்லாஹு பில் ஹிஜ்ரதி இலல் மதீனா. ரைட். அடுத்தது அஃப்ரா. எத்தனை பேர் சொன்னீங்க? அடுத்த மூணாவது சொல்லலாமா? அல்ல வேற யாரும் சொல்ல வரீங்க? இது வரைக்கும் இந்த பாடத்துல இன்றைக்கு சொல்லாதாக்கள். சொல்லலையா? சொல்லுங்க. சொல்லல உஸ்தாத். இஷ்தத்தல் அதாபு அலல் முஸ்லிமீன். نعم. اشتد العذاب على المسلمين. اشتد العذاب على المسلمين. فأنا حرف جر وردت إذا معنى حرف جر بين بدرو تاني. أصبح لكل مهاجر أخ من الأنصار أمرهم الله بالهجرة إلى المدينة. أمرا به تاني. أمرهم الله بالهجرة إلى المدينة. اشتد العذاب على المسلمين. على المسلمين. طيب على وندنا على مسلمين. ثم وربنا مسلمون. جر رفض يعني لنا مسلمون. طيب அப்ப எங்கட நேரம் இதோட முடிவடையுது. ரைட். யாராவது பாடத்துல கலந்து கொள்ளாத ஆட்கள் இந்த ஹிவாரை வாசிக்கிறதுக்கு வாரண்டால், அதாவது எதுலையும் கலந்து கொள்ளல, ஹிவாரம் சொல்லல, பதிலும் சொல்லல இருந்தா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. என்ற நீங்க பிறகு சொல்லப்படாது, எங்களுக்கு சான்ஸ் இல்லை, நாங்க சொல்றோம், எங்களோட பேர் உங்களுக்கு கேட்குது இல்லை, அப்படியெல்லாம் சொல்றீங்க தானே? சரி. யார் வாரீங்க? ஜெயலானி உஸ்தாத். ஜோலானி. வேற யார் வாரீங்க? வாசிங்கண்டா ஒருத்தர வேண்டாம் பாருங்க. ஜுவானா. ஜோனா சொன்னீங்க தானே? முஸ்கியா சொல்லலன்னா சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. يا أستاذ، لماذا هاجر النبي صلى الله عليه وسلم وأصحابه من مكة المكرمة إلى المدينة المنورة؟ عندما اشتد عذاب الكفار على النبي صلى الله عليه وسلم وأصحابه أمرهم الله سبحانه بالهجرة إلى المدينة المنورة. ماذا فعل الرسول صلى الله عليه وسلم أولا في المدينة المنورة؟ بنى مسجد قباء والمسجد النبوي الشريف ثم آخى بين المهاجرين الذين جاءوا من مكة والأنصار وهم أهل المدينة وسموا بذلك لأنهم نصروا النبي صلى الله عليه وسلم وأصبح لكل مهاجر أخ من الأنصار. شكرا جزيلا يا أستاذ. عفوا وبارك الله فيك. أحسنتم. بارك الله فيكم. ஏதாவது பிள்ளை பார்த்தீங்களா யாராவது? இல்ல. சரி. அப்படியா? அதாவது மத்து செயல் ஆஹன்னு சொன்னாங்களா? ஆஹான்னு சொல்லாம மத்து இல்லாட்டி அலிஃப் இல்லாட்டி ஆஹ என்று இருக்கும் தானே? அலிஃப் இருக்கிறதுனால ஆஹா. இப்ப நான் கேட்க போறேன் பாருங்க, ஏன் இங்க அஸ்ஹாபுஹுன்னு வந்திருக்கு, ரஃபு வந்திருக்கு? சொல்லவா? சொல்லுங்க. அது வந்து அந்நபிக்கு அதோட அத்துஃப் செய்யப்பட்டிருக்குது. ஹாஜரோட ஃபாயில் அந்நபி தானே? யாரு ஹாஜர ஹிஜ்ரத் செஞ்சார்? அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட யாரு? மேலும் வ அஸ்ஹாபுஹு. இப்ப நாங்க அஸ்ஹாப வந்து எங்க இணைச்சிருக்கிறோம்? நபியோட அத்துஃப் செஞ்சிருக்கிறோம், மாத்தூஃப் அலைஹி அந்நபி. அதனால அதுக்கு ரஃப் இருக்கிறதுனால மாத்தூஃபுக்கும் அத்துஃப் செய்யப்பட்ட அந்த சொல்லுக்கும் நாங்க ரஃபு செய்யறோம். ரைட். அடுத்த கேள்வி,
ஏன் அல் முகர்ரமதி என்று வந்திருக்கு? அது சிஃபத்து மக்கான்றது அது வந்து மின் மர்ஃபூக்கு பின்னாடி முன்னாடி சும்மா மின் வந்திருக்கு சொல்லக்கூடாது, உஸ்தாத். சும்மா சொல்லக்கூடாது, பேர் சொல்லிட்டு சொல்லணும். ஜெயிலானி சொல்றோம் உஸ்தாத். யாசிதா ஒரு சூக்காக மாறி யாரும் என்ன சொல்றாங்க ஒன்றுமே தெரியாது. இப்படிதான் யாசிதா இருக்கணும். யாசிதா அல் முகர்ரமா அப்படிங்கிறது மக்காக்கு வந்து சிஃபத்தா வந்திருக்கு உஸ்தாத். மின்னுக்கு அப்புறம் வந்ததுனால மக்கா ஜரு செய்யப்பட்டிருக்கு. அதோடைய அடையாளம் ஃபத்ஹா இருக்கு. அது மம்னூனால அங்க அல் வரல. மம்னூ மின சர்ஃப்ன்றதுனால அல் வரலையா? இல்ல முதாஃப்னால அல் வரல. இல்லையே சரி, முதாஃப் சரியா சொல்லிட்டு வந்து சரி. அப்ப மக்கா முதாஃப், முகர்ரமதி முதாஃப் இலை அப்படியா? இல்ல உஸ்தாத், அது இது மௌசூஃப் சிஃபத். சரி. அது மம்னூ மின சர்ஃப்ன்றதுனால என்ன வரலன்னு சொல்றீங்க? அல் வரலன்னு சொன்னேன் உஸ்தாத். அல் வரல. அண்ட் மம்னூ மின சர்ஃப்ன்றதுனால ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ரா வரல, தன்வீன் வரலன்னு சொன்னா பரவாயில்ல. மம்னூ மின சர்ஃப்ன்றதுனால அதுக்கு என்ன வரல? அல்லும் பொதுவாக என்ன செய்யாது, இருக்காது. ரைட். அல் வந்துச்சு அப்படின்னா மம்னூ மின சர்ஃப்லேருந்து அது மாறிடும். அதாவது அந்த ஜர்வார அடையாளம் எல்லாம் வரும். ரைட். இங்க நீங்க என்ன சொல்லணும்? மம்னூ மின சர்ஃபான சொல்லுக்கு மம்னூ மின சர்ஃப்ன்றாலே அர்த்தமே தன்வீன் இல்லைன்ற அர்த்தம். அப்ப மம்னூ மின சர்ஃப்ன்றதுனாலதான் அதுக்கு தன்வீன் வரும் இல்லை. பாத்திமா உங்களோட மைக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அடுத்தது கஸ்ரா ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ரா வரல. அப்ப நீங்க சுருக்கம் என்னண்டா ஏன் முகர்ரமத்தின்னு கேட்டதுக்கு நீங்க நிறைய சரியா ஆரம்பத்துக்கு சரியா சொல்லிட்டீங்க. அதாவது முகர்ரமத்தி என்று சொல்லப்பட்டிருக்கேன்டா அது சிஃபா அல்லது நாத், மக்காவுக்கு நாத். மக்கா ஜர்ருடைய நிலையில் இருக்கு, அதனால முகர்ரமத்தி என்று ஜர்ரு செஞ்சிருக்கோம். ஏன் மக்கா ஜர்ருடைய நிலையில் இருக்கேன்னா ஜர்ருக்கு அடையாளம் ஃபத்ஹாவை வந்திருக்குன்னு நீங்க கேட்டாதான் நீங்க என்ன சொல்லணுமா? மம்னூ மின சர்ஃபான சொல்லுல ஜர்ருக்கு அடையாளம் ஃபத்ஹா தான், ஜர்ருக்கு அடையாளம் ஃபத்ஹா தான் சொல்லணும். ரைட். ஓகே ஓகே, நீங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஓகே. அடுத்தது இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிச்சோம்? இந்த மஷ்தத்த வாசிச்சோம். என்ன நடந்தது? என்ன செஞ்சோம்? இல்திகாவு சாக்கினால அந்த ஹம்சத்துல் வஸ்ல வாசிக்காம அந்த மாவையும் அந்த ஷீனையும் சேர்த்து வாசிச்சிட்டோம். கொஞ்சம் இருங்க. அதாவது இந்த ஹம்சத்துல் வஸ்ல நாங்க வாசிக்கல. காரணம் என்ன? இல்திகாவு சாக்கினேன் அப்படியா? இல்லைங்க உஸ்தாத், அந்த இல்திகாவு சாக்கின் வந்து இடையில வரும்பொழுது சாரி உஸ்தாத், அந்த ஹம்சத்துல் வஸ்ல வந்து அது வாசிக்க மாட்டோம் உஸ்தாத் இடையில வரும் பொழுது. ரைட். ஹசன்தி. ஹம்சத்துல் வஸ்ல் இடையில வந்தா வாசிக்க மாட்டோம். அதனால நாங்க இப்ப ஹம்சத்துல் வஸ்ல விழுத்தாட்டியாச்சு. ரைட். அடுத்தது வேற என்ன சொன்னீங்க? வாசிக்கும் பொழுது அந்த மாவோட அந்த ஷீனை சேர்த்து வாசிச்சிருவோம் உஸ்தாத். மாவோட ஷீனை சேர்த்து வாசிச்சா என்ன? இதாவது இந்த அலிஃபை நீங்க விழுத்தாட்டினு சொல்லுங்க. ரெண்டு அலிஃபையுமே நம்ம விழுத்தாட்டிடுவோம் உஸ்தாத். ஏன் இந்த மாவுல இருக்கிற அலிஃபைன்னு விழுத்தாட்டினீங்க? தெரியல. அப்பதானே சொன்னீங்க. யார் சொல்ல வரீங்க? இது இந்த மாஷ் தத்தண்டா சொன்னீங்க. இல்ல, நாங்க எல்லாரும் என்ன சொன்னோம்னா இந்த மஷ் அலிஃபா மாவுலிக்கிற அலிஃபை விழுத்தாட்டினோம். ஏன் விழுத்தாட்டினோம்? யார் சொல்ல வரீங்க? பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. இல்திகாவு சாக்கினேன்றதுனால விழுத்தாட்டினோம். எப்படி எது சுக்கூன் சொல்லுங்க பாப்போம். ஷீன்ல சுக்கூன் இருக்கு, அலிஃப்ல சுக்கூன் இருக்கு உஸ்தாத். சீன்ல சுக்கூன் இருக்கு, அலிஃப்ல சுக்கூன் இருக்கு. இப்ப இன்னும் பொதுவான இன்னொரு கேள்வி. ஜுவான் ஐத்தான சொல்ல பாத்தீங்க இல்லாட்டி வேற ஏதாவது? சித்ரத்தும் சொல்லுங்க. சார் இது கரெக்டான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இஷ்டத்ன்றது ஒரு ஃபியல் தானே, இஸ்தஃஅல வஸன் தானே, அது போக்கியா ரீட் பண்ணுவோம். இந்தமா இஷ்டத்ன்னு சொல்லக்கூடாதா? இல்ல அந்த மாதிரி மஸீத் ஃபீல வரக்கூடிய எல்லா அலிஃபும்
இஃபாலி பாபை தவிர எல்லா மஸ்ஜித்வியான ஃபெயல்கள்லையும் மஸ்தர்கள்லையும் வரக்கூடிய அலிஃப் வந்து ஹம்சத்து வசூல், சாரி அலிஃப்னு சொல்லிட்டேன், ஹம்சா வந்து ஹம்சத்து வசூல், அது விடுத்தாட்டம். அவங்க சரியா சொன்னாங்க பதில். அதாவது இல்திகாவு சாக்கினைன். இல்திகாவு சாக்கினைனுக்காக நாங்க என்னென்ன எல்லாம் செய்யறோம் சொல்லுங்க பாப்பா, யார் சொல்ல வரீங்க? நசீமா. இந்த மாலை இருக்கக்கூடிய அந்த அலிஃபோட சேர்ந்து வர, அதாவது அந்த அலிஃப ஃபர்ஸ்ட் போக்கிடணும். அப்போ அடுத்து இருக்கக்கூடிய அந்த இஷ்தத்துல வரக்கூடிய அலிஃபையும் போக்கிட்டு அந்த மீம் அதுல இருக்கக்கூடிய ஃபத்ஹால ஷீனுடைய சுக்குன்னு சேர்த்து படிக்கணும். ஏன் நீங்க முதலாவது அதை நீக்கினீங்க இந்த மாலிக்கிற அலிஃபா? இல்ல, அந்த அலிஃப் வந்து ஹரக்கத் எதுவும் கிடையாது. அடுத்து உள்ள எழுத்துலயும் சுக்குன் தான் இருக்குது. அப்போ இதுலயும் ஹரக்கத் இல்ல, இதுலயும் சுக்குன் இருக்குது. அப்ப ஹரக்கத் பெற்ற ஒரு எழுத்து தான் அந்த சுக்குன் பெற்ற எழுத்துல சேர்க்க முடியும். இல்ல அது சரி. இப்ப இந்த பதில நான் சொல்லிட்டோம். ஓகே, நீங்க சொல்றது சரி. அதாவது என்னண்டா இஷ்தன்னு சொல்றதுல வந்து நாங்க முதலாவது இதை வாசிக்க மாட்டோம். அதனால இஷ்தத்தையில வந்து முதலாவது சுக்குன் தான் இருக்கு. ஹம்சத்து வசூல் வாசிக்க மாட்டோம், சுக்குன் இருக்கு. அப்புறம் இந்த மா சேரும் பொழுது மாவுல அலிஃப் இருக்கு, அலிஃபுக்கு சுக்குன் இருக்குது. அதனால நாங்க அலிஃபை விழுத்தாட்டிட்டோம். இப்ப நான் அது இப்ப கேள்வி என்னண்டா, இப்ப அதெல்லாம் பதில் சொல்லி முடிச்சாச்சு. கேள்வி என்னண்டா, இல்திகாவு சாக்கினேன் வரும் பொழுது, இல்திகாவு சாக்கினேன் என்ன? இல்திகாண்டா சந்திக்கிறது தானே. இல்தகா இல்தகி, இல்திகாண்டா சந்திப்பு. சாக்கினைன், இந்த சாக்கினண்டா ஒரு சுக்கூன் பெற்றது. சாக்கினைன் இரண்டு சுக்கூன் பெற்றது, இரண்டு சுக்கூன் பெற்றவைகள், இரண்டு சுக்கூன் பெற்ற ஹர்ஃபுகள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் பொழுது நாங்க என்னென்னவெல்லாம் செய்யறோம் என்று கேட்கிறேன். இது பொது கேள்வி. இதுல இங்கே மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் இல்திகாவு சாக்கினைனுடைய நேரத்துல நாங்க இதுக்கு முன்னாலதான் பாத்திக்கிறோம் என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து நாங்க செய்யறோம். ரெண்டு சுக்கூன் அரபுல கிட்ட வரையலாது, அதனால நாங்க மாற்றம் செய்யணும். யார் சொல்ல போறீங்க? முதல் வார்த்தைக்கு முதல்ல வர்ற வார்த்தைக்கு கஸ்ரா செய்வோம் உஸ்தாத். அவ்வளவுதானா? விட வேற கன்சில் சொல்லுவாங்க உஸ்தாத். இப்ப நீங்க இங்க கஸ்ரா செய்யலையே. கன்சில் சம்டைம்ஸ் வந்து நம்ம கஸ்ரா போடுவோம் உஸ்தாத், சம்டைம்ஸ் வந்து ஃபத்ஹா போடுவோம் உஸ்தாத், சம்டைம்ஸ் வந்து ஒரு சுக்கூன் வச்ச முதல் எழுத்து நீக்கிட்டு இரண்டாவது எழுத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணி வாசிப்போம் உஸ்தாத். ரைட், ஓகே, அஹ்சன்தி, பாரக்கல்லாஹு ஃபீக். எப்ப நான் இப்ப கஸ்ராக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். கஸ்ரா செய்யறதுக்கு பொதுவா அதிகமா கஸ்ரா தான் செய்வோம். மணில் தானே, மணில் அன்சார். நாங்க ஏற்கனவே சொன்னோம் மணில் அன்சார். ரைட். ஃபத்ஹாக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். மினல் பைத் உஸ்தாத். மினல் பைத் தானே. விழுத்தாட்டுறதுக்கு உதாரணம் இங்க இருக்குது. இந்த மாலை விழுத்தாட்டிட்டோம். அந்த சுக்கூன் இருக்கிற சாக்கினே இந்த முழுமையா என்ன செய்யறோம்? சுக்கூன் பெற்ற ஹர்ஃபையே விழுத்தாட்டுறோம் தானே. ரைட். எப்ப நாங்க இந்த சுக்கூன் பெற்ற ஹர்ஃபை விழுத்தாட்டுறோம்? யாருக்கு சொல்லலும்? ஜுவானா உஸ்தாத். ஜுவானா மத்தோடைய உஸ்தாத்ன்றது பேர் இல்லை, நீங்க உடனே உங்களோட பேர் தான் சொல்லணும். சொல்லுங்க ஜுவானா. மத்தோடைய டைம்ல உஸ்தாத் மத்து வரும் பொழுதுதான். அதாவது மத்தண்டா என்ன ஜுவானா? அலிஃப் யா வாவ், அதுக்கு ரெஸ்பெக்டிவான ஹர்க்கத் வருது உஸ்தாத். வாவ் 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 ஃபத் வாவ் சுக்குன், அதுக்கு முன்னாடி வந்து தம்மா பெற்று வரணும். யா சுக்குன் அதுக்கு முன்னாடி கெசர், அலிஃப் சுக்குன் அதுக்கு முன்னாடி ஃபத்ஹா. அதான் மத்துன்றது தானே. அப்படி மத்து வரும் பொழுது இப்ப இங்க அலிஃபுக்கு முன்னால ஃபத்ஹா இருக்கு தானே. அப்ப இது வந்து மத்து. இப்ப மத்துடைய நேரத்தில் இல்திகாவு சாக்கின் நடந்தா மத்துடைய ஹர்ஃபை நாங்க என்ன செய்யறோம்? விடுத்தாட்டுறோம். ரைட். இப்ப ஒரு கேள்வி என்னண்டா, யாருக்கு சொல்லலாம், மத்துடைய இப்ப அலிஃபுக்கு முன்னால ஃபத்ஹா வரணும் அப்படின்னு சொன்னோம். அலிஃபுக்கு முன்னால வேற ஹரக்கத்துகள் வாரத்துக்கு யாருக்காவது உதாரணம் சொல்லணுமா? யார் வாரீங்க? அல்லது யார சொல்றீங்க? பேர் இல்ல, அட்ரஸ் இல்ல.
யார் சொல்லுங்க? அலிஃப்க்கு முன்னாடி எந்த ஒரு ஹரக்கத்துமே, அதாவது ஃபத்ஹாவை தவிர எந்த ஹரக்கத்தும் வராது. சந்தி அலிஃபுக்கு முன்னால ஃபத்ஹா தவிர எந்த ஒரு ஹரக்கத்தும் வராது. சரியா? ஓகே. இப்ப இன்னொரு அடுத்த கேள்வி. அலிஃபுக்கு ஒரு அலிஃபுக்கு கஸ்ரா வச்சு, அலிஃபுக்கு முன்னாடி இல்ல, அலிஃபுக்கு கஸ்ரா வச்சு ஒரு சொல்லணும். யாருக்கு சொல்லலாம்? ஃபாத்திமா உஸ்தாத். ஃபாத்திமா. இலைக்க இலைஹி. ரைட். ஃபாத்திமா, இப்ப அதுல வந்திருக்கிற அலிஃபா ஹம்சாவா? ஹம்சா உஸ்தாத். என்ன வித்தியாசம் அலிஃபுக்கும் ஹம்சாவுக்கும்? இப்ப ஹம்சாக்கு ஹரக்கத் வரும், அலிஃப் வந்து எப்பவுமே சுக்குனுடைய ஸ்டேஜ்ல தான் வரும். அப்படின்னு சொன்னீங்க. சரி, அப்ப அலிஃபண்டாலே சுக்குன் தான். அலிஃபண்டாலே சுக்குன் தான். ஹம்சாவுக்கு தான் என்ன இருக்குது? ஹரக்கத் இருக்குது. ஆ இ ஊன்றது ஹம்சா, அது அலிஃப் அல்ல தானே? ஆ இ ஊன்றது ஹம்சா. இப்ப இஷ்டத்தேல் இருக்கிறது என்ன, அலிஃபா ஹம்சாவா? ஹம்சா. அது ஹம்சத்து வஸ்ல் தானே? அது ஹம்சா. அதுதான் பேர் ஹம்சத்து வஸ்ல். இப்ப இங்க அல் குஃபார்ல முதலாவது இருக்கிறது அந்த அல் என்ன, ஹம்சாவா அலிஃபா? ஹம்சத்துல் வஸ்ல். ஹம்சத்துல் வஸ்ல் தானே? குஃபார்ல இருக்கிற அந்த ஃபாவுக்கும் ராவுக்கும் இடையில இருக்கிறது அலிஃப். அது அலிஃப். அது அலிஃப். நாம் அலிஃப், அது ஒரு அலிஃப். அப்ப அலிஃப் என்றாலே என்ன, நாங்க உண்ட நீட்டுறதுக்கு பயன்படுத்துறது தான் அலிஃப். ரைட்? அலிஃப் வந்து அரபு மொழியில நீட்டுறது, அதுக்கு முன்னால ஃபத்தா தான் இருக்கும், அதுக்கு சுக்கூன் இருக்கும். சரி, ஹம்சாவுக்கு தான் ஆ இ ஊ என்றெல்லாம் சொல்றது ஹம்சா. ரைட். இப்ப இன்னொரு கேள்வி, ஹம்சாவுக்கு சுக்கூன் வருமா? யாரு சொல்ல போறீங்க? வரும். சும்மா யாரு சொல்ல போறீங்கன்னா வரும் வரும் எனக்கு யாரு சொல்றேன்னு தெரியாது. சொல்லுங்க, ஆளு சொல்லுங்க. ஃபாத்திமா உஸ்தாத். ஃபாத்திமா. ஹம்சாக்கு வந்து சுக்குன் வரும் உஸ்தாத். ஹம்சாவுக்கு எல்லா ஹரக்கத்தும் வரும் தானே? ஹரக்கத்தும் வரும், சுக்கூனும் வரும். ஹம்சாவுக்கு ஹரக்கத் வரும், சுக்கூன் வரும், தன்வீன் வரும், எல்லாம் வரும். அலிஃபுக்கு தான் என்ன வராது? ஹரக்கத் எதுவும் வராது. அலிஃபண்டாலே அது சுக்கூன் தான், அதுக்கு முன்னால ஃபத்ஹா தான் இருக்கும். ஹைர், நாங்க ரெக்கார்டிங் கூட பண்ணல, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ஹைர், இதோட நாங்க நிறுத்திக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. உஸ்தாத், ஒரே ஒரு கேள்வி.